என் பையன் எனக்கு கொடுத்த ஒரு இன்ப அதிர்ச்சி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்காக நாங்க கேரளா போயிருந்தோம். பாலக்காட்டுக்கு போயிருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது எங்க ஹஸ்பண்டுடைய மச்சியும், அவங்க மருமக, அவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16, 17 டிக்கெட் வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா தாங்க வந்தோம். பாலக்காடு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுமே, அங்க வந்து அந்த ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்கு பார்த்தீங்களா? அங்க வந்து இவங்களுடைய மச்சியோட மகன் வந்து எல்லா சைல்டுக்கும் பாப்கார்ன் வாங்கியிருந்தாங்க. பாப்கார்ன் வாங்கிட்டு என் 2 பசங்களுக்கும் சேர்த்து வாங்கியிருந்தாங்க போல இருக்கு. எனக்கு தெரியலைங்க. நான் முன்னாடி என் பெரிய பையனோடையும், என் ஹஸ்பண்டோடையும் பேசிட்டு போயிட்டுருந்தேன். அப்ப இவங்க பாப்கார்ன் வாங்கி எல்லா சைல்டுக்கும் குடுத்தாங்க. குடுத்துட்டு அவங்க மருமக தான் குடுத்தாங்க. அப்ப என் பெரிய பையன்கிட்டயும் வந்து குடுத்தாங்க பாப்கார்ன. அவன் வேணான்னு சொல்லிட்டான். அப்ப நான் பார்த்தேன். பார்த்துட்டு சரி அவனுக்கு பிடிக்கலையா தெரியுது. வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சாதாரணமா விட்டுட்டேங்க. அவங்க வேணான்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்தா என் 2வது பையன்கிட்ட பாப்கார்ன் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசாம வந்துட்டேன். "ஏன்டா வேணான்னு சொல்லிட்டு அவங்க வேண்டாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, "இல்லம்மா நீங்க வாங்கி குடுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னான். "ஏன்டா?" அப்படின்னு கேட்டேன் நானு. "இல்லம்மா நீங்க தானே சொல்லியிருக்கீங்க, யார் என்ன குடுத்தாலும் வாங்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி. அதனால தாம்மா நான் வாங்கல அப்படின்னு சொன்னா. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்ப ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஓகே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேங்க. இத வந்து பின்னாடி இருந்து எங்க ஹஸ்பண்டுடைய மச்சி வந்து வாட்ச் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்து கேட்டாங்க, "உன் கையில பாப்கார்ன் இல்ல எங்கடா?" அப்படின்னு. "நான் வேணான்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். "இல்ல எனக்கு வேணாங்க" அப்படின்னு சொல்லி. அப்ப "ஏன்டா நீ வாங்கல?" அப்படின்னு சொன்னப்போ, அப்போ நான் ஸ்மைல் பண்ணிட்டு தான் நின்னுட்டு இருந்தேங்க. அப்ப அவன் அவன்கிட்ட அதே ஆன்சர் தான். "இல்ல எங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க, யாரும் என்ன குடுத்தாலும் வாங்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி, அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன பார்த்தாங்க. பார்த்தப்போ அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. மறுபடியும் அந்த இப்படி இப்படி ஒரு மாதிரியா பார்த்தாங்க. பார்த்துட்டு மறுபடியும் அந்த பாப்கார்ன வாங்கி என் பையன்கிட்ட குடுத்தாங்க. அவன் வாங்கவே மாட்டேங்கிறாங்க. தலைகீழா நின்னாலும். அப்ப நான் தான் சொன்னேன், "நீ வாங்கிக்கடா. நம்ம சொந்த பந்தங்கள்ல யார் என்ன குடுத்தாலும் நீ வாங்கிக்கோ. வெளியில இருக்கிற நபர் இருக்காங்க பார்த்தியா? அவங்க குடுத்தா தான் வாங்கக்கூடாது." இந்த மாதிரி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேங்க. யாராவது ஏதாவது குடுத்தா வாங்கக்கூடாது. நீ எங்கேயாவது மிஸ் பண்ணிட்ட, உங்க அம்மா அங்க இருக்கிறாங்க, உன்னைய கூப்பிட்டாங்க, உன்னைய அழைச்சிட்டு அழைச்சிட்டு வர சொன்னாங்க. நான் வந்து உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொன்னாலும், நீ யார் கூடயுமே போக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பசங்கள்ட்டயுமே நான் சொல்லியிருக்கேங்க. அவங்க அவ்ளோ தூரம் சொல்றாங்க, வாங்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன பார்த்தா. நான் இப்படி தலையாட்டினேன், சரி வாங்கிக்கம்மா அப்படின்னு சொல்லி தலையாட்டினதுக்கு அப்புறமா தாங்க வாங்குறான். அவங்க என்னைய இப்படி இப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க. நான் சொல்லுவேங்க வீட்ல எல்லாம் சொல்லுவேன். அவங்க கேட்சப்பே பண்ண மாட்டாங்க. "சரிம்மா, விடும்மா" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாரி ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை வரும்போது தான் நமக்கு தெரியுது. அவங்க நம்மளோட வேர்ட்ஸ்க்கெல்லாம் மரியாதை குடுத்து கேட்சப் பண்ணி, மைண்ட்ல சேவ் பண்ணி அத ரன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. எனக்கு வந்து அது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியா இருந்ததுங்க. உங்க வீட்ல இந்த மாரி சம்பவங்கள் நடந்திருந்தா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.